தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்ரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதாப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பதிவாளர் சால்விக்குடன் செய்தியாளர் அக்பர். நான் முழுமையாக அறிவிற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன்.